ஹாய், இன்றைக்கி என்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குது பாருங்கள், ஐடியா இருக்குது. ஐடியா நம்ம எப்போவும் போல் செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெடில் இன்றைக்கி சிஇ டேட்டா இருக்குது. ஆனால் நேற்றைக்கான வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நேற்றைக்கு பிஇ டேட்டா இருந்துச்சு. அதனால தான் நம்ம எப்போவுமே லைவில் டேட்டா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்ட்ராடேயில் தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஹோல்டிங் வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஓவர் நைட் நீங்கள் ஸ்லீப் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டு தான் இருப்பீங்க. இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு நாள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டே ரெக்கவர் பண்ணிடலாம். எல்லா நாளுமே நமக்கு லாஸ் தான் நடக்கும் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. அதே மாதிரி எல்லா நாளுமே ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்கக்கூடாது. லாஸுமே மார்க்கெட்டில் ஒரு பார்ட் தான் நமக்கு. முக்கியமாக நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 5 டைம்ஸ் மார்ஜின் கிடைக்குது. டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்ட்ராடேயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம டேட்டாக்குள்ளே போகலாம். வேதாந்தா லிமிடெட் 450 சின்னு ஒரு டேட்டா இருக்குது, 480 சின்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போது வேதாந்தா லிமிடெட்டில் 450 ஃபஸ்ட் டார்கெட்டு, 480 செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 430 ஓப்பன் ஆகிருக்கு. பேசிக்காக இது ஒரு லாங் டார்கெட்டு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இமீடியட்டாக அச்சீவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. ஆனால் பாருங்கள், 430 ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு 436 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு, கேப் ஃபில் ஆகலை, டார்கெட் நோக்கி தான் போயிருக்கு. பேசிக்காக ஹியூஜ் செல்லுக்கு அப்புறமா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நேற்றைக்கு 420 பிஇ டேட்டா இருந்துச்சு. ஆனால் 420 வரைக்கும் ஹிட் ஆகலை, 424 வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 80% உங்களால் ட்ரெண்டை கேட்ச் பண்ணி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். வேதாந்தா லிமிடெட் ஹியூஜ் டார்கெட் இருக்கிறதுனால டார்கெட் இன்னும் அச்சீவ் ஆகலை, பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா நம்ம எடுக்க போகிறதில்ல. டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் 152.50 சிஇ, 160 சிஇன்னு 2 டேட்டா இருக்குது. அப்போ டாடா ஸ்டீலில் நமக்கு 2 டார்கெட் இருக்குது. மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 151.95 ஓப்பன் ஆகிருக்கு. 152.40 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. ஆனால் நீங்கள் இதை ஃப்யூச்சரில் செக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் 152.50ங்கிற எக்ஸாக்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இன்னும் நமக்கு 160 வரைக்கும் டாடா ஸ்டீல் ஸ்டாக் புல்லிஷாக தான் இருக்கும் ஆஸ் பர் ஆர் டேட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் அலுமினியம் இருக்குது. நேஷ்னல் அலுமினியம் வித் 175 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ நேஷ்னல் அலுமினியமில் 175 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 173 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 176 வரைக்குமே போயிருக்கு. நம்ம டார்கெட்டை விட எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் அப் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. இதனால தான் நம்ம எப்போவுமே எஸ்எல் ட்ரையல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு எக்ஸாக்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறமா தான் ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்குது. நமக்கு டேட்டா எதுவுமே சேஞ்ச் ஆகலை, உங்களுக்கு அப் மூவ்மெண்ட் தான் இருக்குது. இன்னுமே 1 ரூபி நீங்கள் ஸ்விங் லோவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். 4 பாயிண்ட்ஸுங்கும்போது நம்ம டார்கெட்டை விட எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட்டே கிடச்சிருந்துருக்கும். பிலோ 200 ருபீஸ் ஸ்டாக்குங்கும்போது மூவ்மெண்ட் இந்த அளவுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் இருக்குது. அசோக் லைலாண்ட் வித் 245 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 244 ஓப்பன் ஆகிருக்கு. 244 ஓப்பன் ஆகிட்டு நமக்கு 1 ரூபி டார்கெட்டுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிரானியூல்ஸ் இருக்குது. கிரானியூல்ஸ் வித் 580 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. 600 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. 590 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் இன்றைக்கி பேரிஷ் மூவ்மெண்ட் தான். அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 600 ஃபஸ்ட் டார்கெட்டு, 590 செகண்ட் டார்கெட்டு, 580 தேர்ட் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 677 ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அதோட ஹை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 690 வரைக்கும் போயிருக்கு. 690லேருந்து 600 அப் டு 590 வரைக்குமே அதோட லோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 690லேருந்து 590 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ஒரு நாளைக்கு கேதர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இந்த ஸ்டாக்கில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. இன்னும் 580 தேர்ட் டார்கெட் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அது வரைக்குமே மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்கும்.
நீங்கள் மல்டிபிள் ஸ்டாக் ஆப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, நம்ம டேட்டா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் டார்கெட்ஸாவது அச்சீவ் ஆகுது. நீங்கள் அதில் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்காது. நம்ம டேட்டா அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, மார்னிங் நான் டேட்டா செக் பண்ணி பார்க்கும்போது ஆரோ ஃபார்மா இருந்துச்சு. ஆரோ ஃபார்மா வித் 1560 CEன்னு ஒரே ஒரு டேட்டா இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 1521 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 1578 வரைக்கும் போயிருக்கு. அப்போ அதோட டார்கெட் எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போட சொல்கிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம போடுறதில்ல, அப்படியே லைவ் மார்க்கெட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து நம்ம போடுறோம். அதை அப்லோட் பண்ணுற டைமிங் மாத்திரம்தான் சேஞ்ச் ஆகுது. அதுவும் இல்லாமல் முடிஞ்சு போன டேட்டாவை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போடுறதுனால ஆல்ரெடி டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, அப்போ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, இன்னும் டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இதில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. மேபி ஃபுல் டைம் லைவ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணும்போது வேணால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு இந்த டேட்டாவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.